தற்போது கிடைத்து வரும் முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். தென்காசி மாவட்டம் குற்றால அருவிகளில் குளித்து மகிழும் சுற்றுலா பயணிகள். வார இறுதி நாளான இன்று தென்காசி மாவட்டம் குற்றால அருவிகளில் குளித்து மகிழும் சுற்றுலா பயணிகள். குற்றால அருவிகளில் கூட்டம் மிகுந்து காணப்படுவதால் அங்கு போதுமான பாதுகாப்பு ஏற்பாடுகளை தமிழ்நாடு அரசு செய்திருக்கிறது. குற்றால அருவிகளில் ஆர்ப்பரித்து கொட்டும் தண்ணீரை ஒட்டி வார விடுமுறை நாளையொட்டி குற்றால அருவிகளில் கூட்டம் அதிகரித்து காணப்படுகிறது. கூட்ட மிகுதியால் மக்கள் நீண்ட தூரம் வரிசையில் காத்திருந்து சுற்றுலா அருவிகளில் குளித்து மகிழ்ந்து வருகின்றனர். தென்காசி மாவட்டம் குற்றால அருவிகளில் குளித்து மகிழும் சுற்றுலா பயணிகளின் வரத்து அதிகரித்துள்ளதால் போதுமான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறதா என்பது குறித்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் விமலவேலன் இணைப்பிடுகிறார். வணக்கம் விமலவேலன். அருவிகளில் குளித்து மகிழும் சுற்றுலா பயணிகளின் வருகையால் குற்றால அருவியில் கூட்டம் அதிகரித்து காணப்படுகிறது. போதுமான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறதா? நிச்சயமாக ராஜேஷ், தென்னகத்தின் ஸ்பா மற்றும் ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கப்படும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் அமைந்திருக்கிற தென்காசி மாவட்டத்தில் புகழ்பெற்று விளங்கும் சுற்றுலா தலமான குற்றாலத்துல கடந்த சில தினங்களாக தொடர்ந்து சாரல் மழை பெய்து வந்து கொண்டிருக்கிறது. இந்த சாரல் மழையில சுற்றுலா பயணிகள் குற்றாலத்தில் அமையப்பட்டுள்ள மெயினருவி, ஐந்தருவி, பழைய குற்றால அருவி, சிற்றருவி, புலியருவி உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் தற்போது சுற்றுலா பயணிகளானது குடும்பமாக குளித்து மகிழ்ந்து வருகிறார்கள். அதுவும் இன்று ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினம் என்பதால் குற்றாலத்தில் உள்ள அனைத்து அருவிகளிலும் முக்கியமாக மெயினருவி, ஐந்தருவி, புலியருவி ஆகிய அருவிகளில் தங்களுடைய விடுமுறையை கொண்டாடும் வகையில சுற்றுலா பயணிகளானது கூட்டம் குளிக்கிறதுக்கு அதிகப்படியான நபர்கள் வந்து கொண்டிருப்பது காரணத்தினால அனைத்து அருவிகளும் கூட்டமானது அலை மோதி வருகிறது. இதனால் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி தென்காசி மாவட்ட காவல்துறை சார்பாக கூடுதல் காவல்துறையினர் மற்றும் தீயணைப்பு துறையினர் தற்போது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து இந்த விடுமுறை தினமான இன்று கூட்டமானது தொடர்ந்து அதிகரித்தே காணப்படுவதால் சுற்றுலா பயணிகள் எச்சரிக்கையாகவும் தங்களுடன் அறிவுறுத்தும் வண்ணத்தில் சுற்றுலா பயணிகளுக்கு காவல்துறையினர் அறிவிப்பு விடுத்திருக்கின்றனர். ராஜேஷ், கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி விமலவேலன்.